நம்ம அப்பா அம்மா காலத்துல நம்ம அம்மா அப்பா சம்பாதிச்ச சம்பாத்தியத்தை விட இப்ப நம்ம சம்பாதிச்சிட்டு இருக்கிற சம்பாத்தியம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமா தான் இருக்கும். அவங்க காலத்துல அவங்க சேர்த்து வச்சிருந்த சொத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க, ஒரு நிலம் வாங்கியிருப்பாங்க, ஒரு நகை சேர்த்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு நம்மளால ஏன் இதெல்லாமே பண்ண முடியல? நம்ம சும்மா இருக்கும்போது கண்டதையும் நினைச்சு ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு நாள் சும்மா இருக்கும்போது இதை பத்தி யோசிச்சு பார்த்தேன். கடைசியில பார்த்தா ஓகே, அவங்களோட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா விலைவாசி எல்லாம் வந்துட்டு கம்மியா இருந்துச்சு. ஸோ அவங்களால அந்த ஒரு சம்பாத்தியத்துக்கே அவங்களால வாங்க முடிஞ்சிச்சு. சரி, இப்போ வந்துட்டு விலைவாசி எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. தங்க விலைலாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakhக்கு மேல போயிடுச்சு. ஸோ அதனாலதான் நம்மளால வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டேன். இதே மாதிரி தான் உலகத்துல எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ என்னோடவும் நம்மளோடவும் அதிகமான நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சனும் இருப்பாங்க இல்லையா? அவங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி ஓவர் திங்க் பண்ணாங்களோ இல்ல ரிசர்ச் பண்ணாங்களோ என்னன்னு தெரியல, இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணத்தை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம், நம்ம எல்லாரும் காம்ப்ரமைஸ் ஆயிருப்போம் விலைவாசி தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு காரணம் விலைவாசி மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. அதுக்கு பேரு தான் சேலரி ட்ராப். இதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி வீடியோக்குள்ள தான் இருக்கும், வளவளன்னு பேசாம என்ன விஷயம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஓகே, ஒரு பர்சனை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இதுக்கு இன்னொருத்தன் என்னையே எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு 40,000 ரூபா சேலரின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்த்தா நான் வருஷத்துக்கு என்னோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 5.5 LPA அப்படின்ற மாதிரி இருக்கலாம்னு வச்சுக்கலாம். இந்த 40,000 வச்சுட்டு நான் என்ன வேணும்னாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நினைக்க விடுன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இந்த 40,000 ரூபாய் மணி வந்த உடனே இந்த மணி வந்துட்டு வெளியே போறதுக்கான டிசைனை ஆல்ரெடி இந்த சிஸ்டம் வந்துட்டு டிசைன் பண்ணி வச்சிருது. நான் என்ன சொல்ல வரேன்றத ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். நான் வந்துட்டு மந்த்லி ஆன உடனே ஹோம் ரெண்ட் வந்துட்டு 9,500 ரூபாய் கொடுக்கணும். இந்த க்ரோசரி, இந்த வெளியில சாப்பிடுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5,000 ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுக்கலாம். கண்டிப்பா EMI வச்சிருப்போம், அதுக்கு ஒரு 10,000 ரூபான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். பைக் EMI, இன்சூரன்ஸ், அதுக்கு வந்துட்டு ஒரு 7,000 ரூபான்னு சொல்லிட்டு வச்சு, போன் பில்லு, இன்டர்நெட் பில்லு, சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2,000 ரூபாய் வச்சுக்கலாம். இந்த கரண்ட் பில் வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் அந்த மாதிரி சம்மர் டைம்ல கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். அதனால மற்ற டைம்ல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அதனால அப்ராக்சிமேட்டா 2,500 வச்சுக்கலாம். இதெல்லாம் போக எனக்கு மாசம் வந்துட்டு கையில எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் 9,000 மட்டும் தான் என் கையில இருக்கும். இதை நினைச்சு நான் வந்துட்டு வருத்தப்படுவேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து இருக்கிறதுக்கு வீடு இருக்கு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கு, போட்டிருக்க துணி இருக்கு, டெய்லி வெளியே போயிட்டு வர வந்துட்டு பைக் இருக்கு. ஸோ கண்டிப்பா நான் வந்துட்டு இதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். ஸோ என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்கு. இதை நினைச்சு நான் டெஃபினட்டா வருத்தப்படவே மாட்டேன். பட் நாம இங்கதான் வந்துட்டு ஒரு டிஃபரன்ஸ் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் தான், உண்மையான வெல்த் கிடையாது. அதே மாதிரி இந்த சிஸ்டம் வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம வந்துட்டு பே செக் டு பே செக் வாழ்ற மாதிரி தான் வந்துட்டு இந்த சிஸ்டமே வந்துட்டு டிசைன் ஆயிருக்கு. இந்த சிஸ்டம், இந்த சொசைட்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட என்ன சொல்லுச்சு? நல்லா படி, ஒரு டிகிரி வாங்கு, டிகிரி முடிச்ச உடனே ஒரு நல்ல வேலைக்கு போயிடு அப்படின்னு தானே சொல்லிச்சு. நாமளும் என்ன பண்ணோம்? நல்லா படிச்சோம், டிகிரி வாங்கணும், நல்ல வேலைக்கும் போயிட்டோம். இப்போ நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட இருந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்கும் வேலை வந்ததுக்கு அப்புறமா, சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறமா உங்களோட லைஃப் ஸ்டைலோட சேஞ்சஸும் வந்துட்டு நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா டிராஸ்டிக்கா அதிகமாயிருக்கும். ஸோ நீங்க காலேஜ்ல செலவு பண்ண செலவை விட இப்ப பண்ணிட்டு இருக்க செலவு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம மாசம் மாசம் சேலரி வாங்கிட்டு இருக்கோம். இப்போ கூட இன்க்ரிமெண்ட் மந்த் தான். ஸோ இந்த மந்த் கண்டிப்பா இன்க்ரிமெண்ட் வந்திருக்கும். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு அதிகம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்னும் சேலரி அதிகமாக நம்ம என்ன வாங்குவோம்? கார் வாங்குவோம். சப்போஸ் கார் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கார் அப்கிரேட் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். இதான் வந்துட்டு எக்கனாமிஸ்ட்லாம் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம நினைப்போம் நம்மளுக்கு சேலரி அதிகமாக நம்மளோட ஃப்ரீடமும் வந்துட்டு அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா ரியாலிட்டி என்னன்னா, நம்மளோட சேலரி அதிகமாக இதே மாதிரி நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த சேலரி ட்ராப் நான் ஒரு விஷயத்த சொன்னேன் பாத்தீங்களா, அந்த சேலரி ட்ராப் தான் வந்துட்டு இன்னுமே வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கும். ஆனாலும் நீங்க இன்னொரு விஷயத்த பத்தி யோசிச்சு பார்க்கணும். நீ வந்துட்டு இவ்வளவு சேலரி வாங்கணும்னா இதை வந்துட்டு கார் வாங்கியே ஆகணும், நீ இவ்வளவு சேலரி அதிகமான உடனே நீ வந்துட்டு உங்க லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் வந்துட்டு இந்த சிஸ்டம் சொல்றதே கிடையாது. இதுதான் இந்த ஒரு சிஸ்டம்ல இருக்க ஒரு பியூட்டியே. ஆக்சுவலி சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்குது. ஆனா நம்ம அந்த ஆப்ஷன் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் நம்மளோட விருப்பம் தான். ஆனா நம்ம ஹியூமன் சைக்காலஜி என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த ஆப்ஷன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்ஷனை நம்ம எடுத்துக்க தான் பார்ப்போம். ஸோ இப்படிதான் வந்துட்டு இந்த சிஸ்டமே வந்துட்டு டிசைன் ஆயிருக்கு. நம்ம நினைப்போம் இந்த சேலரி ட்ராப்ன்றது வந்துட்டு இப்போ மட்டும்தான். நம்ம சேலரி கொஞ்சம் அதிகமாக நம்மளோட ரோல் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இதெல்லாமே வந்துட்டு ஆப்வியஸ்லி நம்ம கண்ட்ரோல் பண்ணிட முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இன்னொரு விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளோட மேனேஜர் வந்துட்டு ஒரு 30 LP வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓ, 30,000 டு 40,000 வாங்குற எம்ப்ளாய்க்கு என்ன ஒரு சேலரி டிஃபரன்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் 30 லட்ச ரூபா வாங்குற நம்மளோட மேனேஜருக்கும் சேலரி டிஃபரன்ஸ் இருக்கும். மேபி அவரா இருந்துட்டு வெல்த்தை வந்துட்டு பில்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இருக்காது.
சப்போஸ் அவரும் வந்துட்டு இதே சேலரி டேப்ல மாட்டியிருந்தாரு அப்படின்னா அவருக்கும் இதே நிலைமையா தான் இருக்கும். ஆனா நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்கிரிமெண்ட் ஆக 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 நம்மளும் இதே மாதிரி செலவு பண்ணிட்டே இருந்தோம்னா, ஸோ நம்ம மேனேஜர் லெவல் போகும்போதும் அதே மாதிரி தான் செலவு பண்ணிட்டு இருப்போம். ஓகே, நான் வந்து இந்த சேலரி டேப்ல மாட்டியிருக்கேன், இருந்து வெளியே வர முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும். இதுக்கான வழிகளும் இருக்கு. லெட் மீ எக்ஸ்பிளைன். நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வாங்குற சேலரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீடம் கிடையவே கிடையாது. அதை நம்ம நல்லா மண்டையில ஏத்திக்கணும். எது வந்துட்டு ஃப்ரீடம் அப்படின்னா, நம்ம வாங்குற இன்கமுக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ற எக்ஸ்பென்சஸுக்கும் இருக்கிற கேப் இருக்கு பாத்தீங்களா, அது எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கோ அதுதான் நம்மளோட ஃப்ரீடம். இது இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட சேலரி வந்துட்டு 40,000 ரூபாய் இருக்கு. இப்போ நான் வந்துட்டு மாசம் மாசம் 30,000 செலவு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வந்துட்டு என்னோட கேப் வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் தான். இது வந்துட்டு என்னோட ஃப்ரீடமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இப்போ என்னோட சேலரி வந்து 40,000 ரூபாய். இதுவே நான் மந்த்லி ஸ்பெண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 20,000 ரூபான்னு பார்த்தா 20,000 வச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது எனக்கு 20,000 ரூபாய் வந்துட்டு சேலரி கேப் இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட ஆக்சுவல் ஃப்ரீடம். ஸோ இந்த கேப் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக இருக்கோ நம்மளோட ஃப்ரீடம்ங்கிறதும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சேவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஒரு மணியை, அந்த மணியை வந்து பார்த்தீங்கன்னா அசட்ஸில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேலரி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு இன்க்ரீஸ் ஆகிற அமௌண்ட்டை வந்துட்டு செலவு பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ எல்லாருமே நம்ம சேலரி மந்த்ல தான் இருக்கும். இப்போ வரும் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட்டு, அதை இது வரைக்கும் அந்த இன்க்ரிமெண்ட் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ண ஆரம்பிங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்க வேண்டிய ஸ்டெப்பா இருக்கும். இந்த இன்கமுக்கும் இந்த எக்ஸ்பென்ஸ்க்கும் இருக்கிற கேப் வந்துட்டு கம்மியா இருக்கணும்னு சொல்றாங்க இல்லைங்களா, இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா வந்துட்டு இருக்கு. இப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தா நம்மளுக்கு தான் ஆல்ரெடி மந்த்லி வந்துட்டு இவ்வளோ செலவாகணும், இவ்வளோ செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சிருக்கோமே. இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம எங்கத்த போயிட்டு நம்மளோட பிசினஸ் ஐடியாவில் போய் இன்வெஸ்ட் பண்றது. இப்போ அந்த எக்ஸ்பென்ஸ் கேப் வந்துட்டு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஒரு பிசினஸ் ஐடியாவில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த பிசினஸ் ஐடியா அவ்வளோ சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால இன்னுமே அதிகமான வெல்த்தை வந்துட்டு பில்ட் பண்ணவும் முடியும். கரெக்டா? இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நான் வந்துட்டு சேலரி டேப்ல இருக்குன்னா இல்லையாங்கிறத வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம் இல்லையா, அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நாளைக்கே வந்துட்டு உங்களோட ஜாபை வந்துட்டு நீங்க குவிட் பண்றீங்க. உங்களால எத்தனை நாள் வந்துட்டு உங்களால சர்வே பண்ண முடியும் அப்படின்றத பாருங்க. அந்த சர்வே பண்ணக்கூடிய நாட்கள் வந்துட்டு 3 மாசத்துக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு சேலரி டேப்ல மாட்டிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஆக்சுவலா சொல்ல போனா நானுமே சேலரி டேப்ல தான் மாட்டிருக்கேன். நாம மட்டும் இந்த சேலரி டேப்ல மாட்டல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 60% ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சேலரி டேப்ல தான் வந்துட்டு மாட்டிருக்காங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, வரவு 8 செலவு 10 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த 2 வந்துட்டு கடன் வாங்கி வேற செலவு பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்துட்டு ரொம்பவே மோசமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த கேப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இன்கமோட பிச்சுட்டு போயிருந்திருக்கும். கேப்பே இருந்திருக்காது. அது வந்து எக்ஸ்பேண்ட். இப்போ இன்கம் இவ்வளோ இருக்கு, எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதோட அதிகமாக தான் இருக்கும். இப்படி இருக்கிற பட்சத்துல அது ரொம்பவே மோசமான நிலைமை. அந்த நிலைமை இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த நிலைமையில விட்டு வெளியே வர்றது தான் வந்துட்டு ஆக்சுவல் ஃப்ரீடம். இந்த சேலரி ட்ராப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளான ஜெயில் மாதிரி. இதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னு நினைக்கவே மாட்டோம். ஸோ அதனால தான் இது வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸானது அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்துட்டு ரிச்சா வச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆக்சுவலா சொல்ல போனா இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை ரிச்சாக விடாம தான் பிஸியா வச்சிருக்கு. ஸோ இந்த சேலரி ட்ராப்ன்ற ஒரு அவேர்னஸ் வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயத்தையும் நான் வச்சுக்கணும். நம்ம சேலரிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வெல்த் கிடையவே கிடையாது. நம்ம எவ்வளவு சேவ் பண்றோமோ அதுதான் நம்மளுடைய வெல்த். இப்போ வந்து நான் என்ன பண்ணணும், நாளைக்கே வந்துட்டு வேலையை விடணுமா, பிசினஸ் ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிறது வந்துட்டு இந்த வீடியோட நோக்கம் கிடையவே கிடையாது. நம்ம வந்துட்டு அவேர்னஸோட இருக்கணும். ஓகே, நான் வந்துட்டு இவ்வளோ சேலரி வாங்குறேன், நான் இவ்வளோ வந்து செலவு பண்றேன், எனக்கு இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்போது நான் அது வந்து முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்றதை கம்மி பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே இந்த ஒரு சேலரி ட்ராப்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்க முடியும். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேப் வந்துட்டு கம்மியா வச்சுக்கணும்னு. ஸோ நீங்க எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு கம்மி பண்ண நம்ம வந்துட்டு ஏதோ பின்னோக்கி போற மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். நம்ம அப்பெல்லாம் வந்துட்டு அவ்வளோ செலவு பண்ணிட்டு இருந்தோம், இப்போ என்னன்னா இதை வாங்கணும்னாலே இவ்வளோ யோசிக்கிறோமே, நம்ம என்ன இவ்வளோ கஷ்டப்படுறோமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கண்டிப்பான ஒரு தாட்ஸ்லாம் வரும். ஏன்னா நான் இப்போ கொஞ்ச நாளா இந்த ஒரு சேலரி டேப்லேருந்து வெளியே வரணும்னு நினைக்கும் போது இந்த ஒரு தாட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பின்னோக்கி போகவே கிடையாது. நம்ம வந்துட்டு அசட்ஸ் தான் வந்துட்டு பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்துட்டு நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நாளைக்கே வந்துட்டு வேலை போயிடுச்சு, என்னால் வந்துட்டு ஒரு 3 மாசம் to 6 மாசம் வந்துட்டு என்னால் சர்வே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மைண்ட் செட்டே வந்துட்டு வேற மாதிரி மாறிடும். நாளைக்கே வந்துட்டு ஏஐ பத்தி நிறைய லேர்ன் பண்ணணும், ஒரு பெரிய ஒரு கோர்ஸ் எடுத்து பண்ணலான் இருக்கேன், ஆனா இந்த மாதிரி இவ்வளவு ப்ராமிசஸ் பண்ணிட்டோம், மந்த்லி ஆனா இவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஒரு ஸ்டெப்பே நம்ம எடுத்து வைக்காம இருப்போம். இந்த ஒரு 3 மாசம் to 6 மாசம் நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குன்ற பட்சத்துல நம்ம அந்த ஸ்டெப்பை வந்துட்டு உடனே எடுத்து வைப்போம். அது லைஃபே வந்துட்டு வேற லெவலில் சேஞ்ச் பண்ற அளவுக்கான ஸ்டெப்பாக கூட இருக்கலாம் அது. ஸோ இந்த மாதிரியான விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்மளோட அசட்டை வந்துட்டு பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அவேராக இருங்க. நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு ட்ராக் பண்ண பாருங்க. நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணிட்டோம் அப்படின்னா we can crack it. இவ்வளோ செலவு பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த செலவை வந்துட்டு கம்மி கூட பண்ண ஆரம்பிக்கலாம்.
முடிஞ்ச அளவுக்கு செலவை கம்மி பண்ணிட்டு சேவிங்ஸ் அதிகம் பண்ணுங்க. ஆக்சுவலி வீடியோஸ்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. யாரோ ஒருத்தங்க வீடியோஸே வரலையே அப்படின்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா ஐ எம் ரியலி சாரி. ஸோ இதுக்கப்புறமா வீடியோஸ் வந்துட்டு கண்டினியூஸாக போட வந்து ட்ரை பண்ணுறேன். நாங்களாம் யாரும் அப்படிலாம் நினைக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேவ் அ கிரேட் டே.